தளபதி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பாமாடுகின்ற இந்த கேடுகாலம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரித்திரம். அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். கலைஞர் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒண்ணு. ஒரே ஒற்றை கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலின் உண்டு. அவர் போய் கோமாளின்னு பேசுறார். நான் சட்டசபை வர போனல, நீ கோமாளியா அவரு கோமாளியா பார்க்கவே போறோம். ஒரே வார்த்தை அப்பாவை காணோம்னாரு. அடுத்த நிமிஷமே போட்டு விட்ட உடனே துட்டக்காரன துணியை காணும் சொல்லிட்டு துட்டை கொடுத்து சுண்ணி வச்சுங்க போயிருந்து விஜயத்துக்கு அப்புறம் வாயை திறக்கிறது இல்லை. அப்பாவை காணும் பேசின உடனே அவர் அழகா சொன்னார், அப்பாவை காணும் புருஷனை காணும் சொல்லிட்டு செங்கல்பட்டு கோட்டையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பேசியிருக்கிறார். வருவார் சென்னைக்கு வந்தவங்க நாளைக்கு 10 சந்திப்பாங்க, துட்டி இருப்பிடை கொடுப்பாங்க. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து ஆக்க போகிற பணி இதான் ஆரம்பிக்க போகுது. பட்ஜெட் வருது, அது இந்த தொகுதி எம்எல்ஏ தான் படிக்க போறாரு. என்னத்தை படிக்க போறாரோ அப்படியே தகராறு. அவரு பேசுறது விஜய்க்கு புரியாது, விஜய்க்கு பேச புரியாது, சபாநாயகருக்கு புரியாது. எதிரில் உட்காந்துக்கிறது எதிர்கட்சிக்காக நல்ல வேலை இந்த மாதிரி அசம்பிளிக்கு போகாதவங்களும் குடுத்து வச்சு ஏன் சொல்ற இவங்க மென்டலாக போறாங்க. போய் பேசி ஒரு தெரிய போதில்லை.